பல் எடுத்தா ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாறுமா? கண்டிப்பாக. இம்மீடியட்டா மாறுமா? இல்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட மேல் பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பல்லு மேலதான் உங்க உதடு ரெஸ்ட் ஆகுது. இப்போ அந்த பல் இல்லைன்னா உங்க உதடு அப்படியே உள்ள போயிடும். சிமிலர்லி உங்களுக்கு சைட்ல பல் இருந்தாதான் உங்களுக்கு இந்த சீக்ஸ் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இங்க தெரியும். பல் எடுத்துட்டோம்னா நீங்க பாத்திருப்பீங்க, வயசானவங்களுக்கு இந்த மாதிரி டொக்கு உள்ள விழுந்திருக்கும். ஏன் பல் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற எலும்பு அப்படியே தான். பல் எடுத்த உடனே அந்த எலும்பு கரைஞ்சு போயிடும். சோ பல் எடுத்தா ரீப்ளேஸ் பண்றது இஸ் இட் நெசசரி? எஸ், இட் இஸ் நெசசரி. பல் எடுக்க ரீப்ளேஸ் பண்ணலாம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு 2 பல்லுக்கு நடுவுல உங்களுக்கு கேப் இருக்குன்னா அந்த பல் அந்த கேப்பை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ கீழே பல் இல்லைன்னா மேல் பல் அப்படியே கீழே இறங்கிட்டே வரும் உங்களுக்கு. சோ இன் திஸ் வே இப்போ ஒரு பல் இறங்கிடுச்சுன்னா மத்த பல்லும் அது அந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுனால இப்போ இந்த பல்லுக்கும் மத்த பல்லுக்கும் சைட்ல இருக்கிற கேப் எல்லாமே கூட பெருசாகும். இப்போ இதை எப்படி ரீப்ளேஸ் பண்றது? either you'll go for ஒரு bridge or implant. Implantனா nothing but a screw. இப்போ பல் எடுத்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்றதுக்காக பிளஸ் அந்த எலும்பும் மெயின்டைன் பண்றதுக்காக. சோ இந்த வகையில என்ன ஆகும்னா உங்களுக்கு எலும்பும் மெயின்டைன் ஆகும், அட் த சேம் டைம் உங்க ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரும் மாறாம பிரிவென்ட் பண்ணலாம். To know more about dental implants, visit Alpha Dental Studio.